எங்க உண்டாவது ஏமா நான் வீட்டுல இருந்தா முன்னாடி மகனை உண்டாவது ஏன் நீ விட்டாதான் போய் வச்சுக்கூடாது அப்படியா இதெல்லாம் ஒரு பண்ணி வந்து நீங்க நீ விட்டாதான் சரி ஒரு 4 நாள் பொறுத்து போயிட்டு வா வீட்டுக்கு 4 நாள் பொறுத்து நீ ஊட்டி கொடுக்குறேன் அப்படியா சரி அம்மாரியே எப்படி வச்சு கருத்த கற்பு வச்ச மாதிரி அற்புதமான சபையிலே என்ற விளக்கம் சொன்னால் தெரியும் என்னை பார்த்தா எனக்கு எந்த அளவுக்கு தோணுது ஒரு சாமியார் போகுது அப்படியே சாமியார் என்னை பார்த்தா சாமியார் போகுது அப்படியா ஆனால் உண்மைதான் நீ சொல்றது இந்த சன்னியாசி வேறு எனக்கு காதில் இருந்து வந்ததில்லை நான் பாதியிலே வந்த உணவு ஆனா முன்னாடி கஷ்டமா இல்ல புள்ளமுடி கஷ்டமா இல்ல பகாடி கஷ்டமா ஆகையா இவ்வளவு கஷ்டப்படுறா நீங்க சன்னியாசியா போறீங்களா ஆமா அப்படின்னு கேட்கிறேன் ஆனா நீ சொன்னவா எனக்கு பொண்டாட்டி கஷ்டம் கிடையாது இல்லைங்க கஷ்டம் கிடையாது ஆனால் என்னுடைய தாயாதியால் நான் இப்படி வருகிறேன் ஆமா பங்காளியாலே நான் இந்த கொடுமை நான் யார் தெரியுமா பாண்டவ நடுவுலந்து 11 நாமதை வைத்து அச்சுடன் அவருக்கு முக்கியமா 3 இருக்கும். என்ன 3 இருக்கும்? முக்கியமான 3 இருக்கும். என்ன 3 என்ன 3 இருக்கும்? அங்கலட்சண அடையாளம். என்ன அடையாளம்? முழுவிலே மச்சராக. நான் பார்க்கலாம். முழுவிலே மச்சராக. அத சொல்றியா? அதாவது கேள்வி நியாயமான கேள்வி. பாண்டவர்கள் வந்து 11 நாமத்தை உடைத்து அர்ஜுனன் என்று சொல்லுகின்றீர்கள். அர்ஜுனனுக்கு அங்க அடையாளம் இருக்கும். அதாவது முன்னிலே பின்னழகு. முதுகிலே மச்சராக. பாலிலே சுழற்சி மாலை. தொப்புளிலே அமிர்த கலசம். நாளிலே நட்சத்திரம். பல்லிலே பரிசுவினை. பாதத்திலே சண்டாமரை. நயன விழிப்பார்வை. நயன விழிப்பார்வை. நான் அவங்கள பார்ப்பேன். ஆனா அவங்க என்ன நான் பார்க்கறேன்னா இல்லைன்னு தெரியாது. அப்படிப்பட்டு அடையாளம் இருக்குமே அடையாளம் இருக்குன்னு சொல்றீங்க இப்பதான் முக்கியமான கேட்க போறேன். ஆமா நாக்பூர். நாகிலே நாக்பூர். டேய் நாக்கு போடுறாரா நாக்பூர். நாக நீட்டுன்னு சொல்றா நாக்பூர். மகாராஜா ரொம்ப பழம் போடுது நாக்பூர். நானா நீ என்ன நல்லா இருக்கிற நானா அந்த மாதிரி ஆளா நானு அதுவே போறேன். அதை விடு சத்தியா குலத்திலே சொத்தியா சந்திரகுலத்திலே மூன்று நபர் 3 பேர் யார் யார் தெரியுமா? திருதராட்சிய மகிழ்வர் பாண்டு மகாராஜர் விதுராழ்வார் அப்படி 3 நபர் 3 நபர்களிலே முந்தி முதலாக வந்தித்தவர் திருதராட்சிய மகிழ்வர் மகிழ்வனுக்கு 2 நேத்திரமும் தெரியாது. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? கௌரவர்கள் 101 பேர் பிறந்தார். 101 பேர். ஆமா கணக்கு 101 பேர் ஆடவர்கள் பெரிய ஒரு பெண் பிள்ளை. அவர் 101 பேர் பிறந்தார். அந்த 101 பேரிலும் இரண்டாவது பிறந்தார் பாண்டு மகாராஜர். அவருக்கு 5 பேர். 5 பாண்டவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நல்ல சகாதேவர். மகாராஜா கண்ணு தெரியாதாலே 101 பெற்றுக்கிறாரா? ஆமா கண்ணு தெரிஞ்சால் 201 பெற்றிருக்காளா? அது என்ன செய்யறது? அவரோட செய்த பூஜா பலன். அவரோட செய்த பூஜா பலனாலே அப்படி பிறந்தோம். அப்படி பிறந்த உடனே பிறந்தோம். அதில் நடு பிறந்தவர் ஆனால் அழகு இந்த அர்ஜுனன் என்று சொல்வார்கள். சுகபோகமாக இந்திரபுஷ்டம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே நாங்கள் காலத்தை கழிந்தோம். ஆனால் நாங்கள் ஆண்டு வருவதை கண்டு போராமை அடைந்து துரியரானவர் எங்களை வெகுவாக வரவழைத்து தூது சொக்கட்டா நாடு நாடு நகரம் ராஜா கஜ துறவதால் உப்புச்சட்டி அவர்களோடு அமைதியாப்படுத்திக் கொண்டார். முதல்ல முடிக்கிறார். ஆமா அதுதான் சட்டம் மகாராஜா. நான் இங்க பாக்குறேன். நீ 2வது தாலியா சுழற்சியா இந்த 2வது அவுட் தாலியா அவர் போயிட்டு. ஆமா
அப்படியே எங்களை வரவழைத்து அப்படி எல்லாம் சூதமாடி யானக பற்றினான். என்னவென்று 12ஆண்டு வனவாசம் ஓராண்டு 5வது வாசம் தீர்மானத்தில் முச்சரிக்க பற்றி எழுதி அஸ்வத்தாமானத்தை ஒதுக்கி எங்களை காண பற்றினான். நாடக சென்று எத்தனை வருட காலமாகிறது? 6 வருட காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ 7வது வனம். ஒரு வனமாக பார்த்துட்டு வந்தோம். இந்த 7வது வனத்திலே விளங்கக்கூடிய வேங்கடேசர் வந்தார். எப்படி நாடி வேங்கடேசர் வந்தார். அவர் வந்துகிறார். ஆமா குழந்தைகளா 12 வருட வனவாசம் ஓராண்டு 5வது மாசம் காலம் கழித்து நாடு கேட்டால் துரியனானவன் கொடுக்க மறுப்பார். ஆமா நாடு தர மாட்டார். அப்படி நாடு கடத்த வருத்தால் யுத்தம் என்று ஒன்று ஏற்படும். யுத்தம் வந்து ஏற்பட்டால் துரியோதனுக்கு சேனா சைனியங்கள் அதிகம். அந்த சேனா சைனியங்களை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கலத்திய தகுந்த ஆயுதங்கள் வேண்டும். எல்லா சூழலிலும் தோற்று வந்தீங்க. ஆமா ஆயுதம் கிடையாது. ஆகையால் அப்படி ஆயுதம் விட்டுவனால் உங்கள் 5 பேரிலே ஒருவர் கைலாயம் சென்று பரவனை நோக்கி சிவத்தை கண்டு அப்படி என்று சொன்னார். அதற்கு அண்ணா கேட்கிறாரு, தாத்தா நாங்கள் 5 பேரில் ஒருவரை நீங்களே குறித்து சொன்னால் தாராளமாக சென்று வரும். அப்படி என்று சொல்ல தவத்திற்கு சிறந்தவர் தாத்தா நாம சிவாய என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தே அண்ணா ஆழ்ந்து உறக்கமின்றி கைலாய நோக்கி நடக்கின்றேன். புரியுதா? நான் யாரோ அழைத்து போறேன். எப்படி போறேன்? தவத்திற்கு